Hi dear students, இப்போ கவுன்சிலிங்க்கு ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை, அத பத்தி தான் பார்க்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க. நீங்க கவுன்சிலிங்க்கு உங்க கையில நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது லாகின் ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டும் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் அதுவும் நீங்க நோட் பண்ணல அப்படின்னா, லாகின் ஐடி நோட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி அப்ளிகேஷன்ல கொடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடி போடலாம். அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ல வரும், அந்த அப்ளிகேஷன் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் ஐடியா யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணலாம். சப்போஸ் உங்க பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம ரீசெட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம் அல்லது ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு, அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு நீங்க உங்க பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாகின் ஐடி பாஸ்வேர்டு இல்ல, மறந்துட்டேன், நோட் பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சோ செகண்ட் என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்க என்ன ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவா வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி எதுக்கு அப்படின்னா, கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம ஒரு 250 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் பே பண்ணுவோம். சோ உங்களுக்கு 250 ரூபாவும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்ன கோர்சஸ் என்ன காலேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்களோ அது ஃபைனலா ஒரு ஓடிபி, அந்த உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு நீங்க லாக் பண்ணாதான் நீங்க என்ன கோர்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க, காலேஜஸ் ஆட் பண்ணிருக்கீங்களோ லாக் ஆகும். சோ அதனால அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கண்டிப்பா அந்த மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு தான் நீங்க கவுன்சிலிங்கே நீங்க finish பண்ணி முடிக்க முடியும், கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் இதை தவிர ஏதாவது சர்டிபிகேட்ஸ் தேவையா அப்படின்னு கேக்குறீங்க. எந்த சர்டிபிகேட்ஸுமே கவுன்சிலிங்க்கு தேவை கிடையாது. பட் ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இமீடியட்டா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு 1 week டைம் கொடுப்பாங்க. சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம் கண்டிப்பா ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. நீங்க கவர்மெண்ட் காலேஜா இருந்தீங்கன்னா ஒரு 5000 to 7000 rupees நீங்க பே பண்ணணும். பிளஸ் நீங்க என்னெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கேட்பாங்க. சோ அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல நீங்க அப்லோட் பண்ணி கொடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. சோ உங்களுக்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டை காமிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதே இது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அமௌண்ட் எவ்வளவு பே பண்ண சொல்லுவாங்கன்னா 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பா பே பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த அமௌண்ட் இப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ அந்த 1 week டைமுக்குள்ள நீங்க அமௌண்ட் பே பண்ணி உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் செல்ஃப் ஃபைனான்சிங்னாலும் கவர்மெண்ட் காலேஜ்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. சோ அமௌண்ட் ரெடியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25,000 கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவுதான் உங்களுக்கு. சோ கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது தேவையில்லை. ஆனா கவுன்சிலிங் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே நம்மளுக்கு 1 weekல தான் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல இந்த அமௌண்ட்டும் இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளுக்கு கிடைச்ச காலேஜ்ல கொடுத்து நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும். சோ அதனால இப்பமே நீங்க அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸையும் கரெக்டா ரெடியா வச்சுக்கோங்க. நான் சொன்ன லாகின் ஐடி பாஸ்வேர்டு அண்ட் உங்களுடைய முக்கியமா உங்களுடைய அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் ஆக்டிவா பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி அப்டேட்ஸ் அண்ட் எல்லா இதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.